கீப் த சேஞ்ச் ப்ளீஸ். மாமி பிளாக் டிக்கெட் விக்கிற மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறோம்ல, நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க திக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவியா? இது கொஞ்சம் அல்பமான ஃப்ரெண்ட் மேடம். அடி போலீஸ் சூப்பரா இருக்கு. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்க கிடையாது. இவங்க யாரு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது மேடம். ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பழகி பார்த்தா தெரிஞ்சிடும். இவங்க ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும். அவங்க பேர் சோனா. அவங்கள தான் நான் லவ் பண்றேன். ரொம்ப நல்லவங்க. சோனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்க கிடையாது. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை தான் கொடுத்தாங்க. அப்படியா? என்னைக்காவது ஒரு நாள் நீயும் உன் குரூப்பும் என் கையில மாட்டாதான் போறீங்க. என் பேர் கார்த்திக். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். எதுவாக இருந்தாலும் சோனா கிட்ட கேட்டுங்க. தேங்க்ஸ் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாங்க ப்ளீஸ். ஆமா, ஒரு கோன் ஐஸ் வாங்கி கொடுங்க, நக்கிட்டு போடுவான். ஆன்ட்டியை கைட்டி விட்டியடா. 6th இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரே கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீயும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, நாங்களும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. உன் லவ் மட்டும் ஏண்டி எங்க கிட்ட மறைச்ச? அவனே வந்து சொல்லி தெரியற மாதிரி நீ எங்களை இன்சல்ட் பண்ணிட்ட. நோ, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸா சொல்றேன். நீ சொல்ற மாதிரி லவ்வும் எனக்கு கிடையாது. நீ சொல்ற அவன் முகத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி எங்களை அவனுக்கு தெரியும்? தெரியலடி. ஆனா காணாம போன நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிடி அவன் கையில கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க, பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கன்னு சொல்லி எங்க பேரும் நம்ம காலேஜ் பேரும் நாரி இருக்கும்டி. ஸோ நீ லவ் பண்றியோ இல்லையோ, இன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் தான் லவ் பண்ற பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. தான் லவ் பண்ற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க மேலேயே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கானா, இஸ் வெரி கிரேட்ரி. அவனை மிஸ் பண்ணிடாத. ஹலோ சோனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அந்த திருட்டு போய் முகம் ஞாபகம் இருக்கா? அவனை பார்த்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஷோர் சார். பை. ஹாய் சோனா. என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா? வெக்கப்படாத. கம் ஆன். இல்லை, நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட உங்க லவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் எவ்வளவோ கஸ்டமரை பார்த்துருக்கு, இப்படி ஒரு பையனை பார்த்ததில்ல. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் எதுக்காகவும் பொறாமப்பட்டதில்ல. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உனக்கு ஒரு நல்ல லவர் கிடைச்சிருக்கு. அவனை மிஸ் பண்ணாத. என்னடி இப்படி சொல்லிட்டு போறா? நிறுத்துப்பா. எங்கே போகணும்? காமராஜ் காலனி போகணும். போவும் ஏறுங்க. என்ன கூட்டம், என்ன கூட்டம். போயிடு. மச்சான், ஃபிகர் சூப்பராகடா. பார்க்கறது கல்யாணம் ஆன பொம்பளை மாதிரியே தெரியலையே. ஃபிகர் சும்மா கும்முன்னு தூக்கலா இருக்கு மச்சான். ஏன்பா, வண்டிக்குள்ள தண்ணி அடிக்கிறதே தப்பு, அதுலயும் தப்பா வேற பேசுறாங்க. என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? சூட்டு தணிச்சிட்டு இருக்குமா? நம்ம கண்ணை மாதிரி பேத்திக்கிறா. மச்சான் கட்ட செம்ம கட்ட மச்சான். இடுப்பு செம்ம பலன்னு இருக்கா மச்சான். மச்சான் கிளி மாதிரி இருக்காடா. குடியாரப்பா, நாசமா போறவனுங்க. சி, நிம்மதியா போக முடியுதா? மச்சான் கிளி தம்பி, பறந்துச்சுடா ஆட்டோல மச்சான். போலான்னு ஏறினாக்கா புறம்போக்குங்க பொறுக்கித்தனம் பண்றானுங்க. கைய வேற மேல போட வரானுங்க. கொஞ்சம் சிக்னல் தாண்டி இறக்கி விட்டுறியாப்பா? டேய். ஏய் ஏய் ஏய்.
யாரா எங்க அம்மா மேல கை வச்சது? ஆம்பளனா இப்ப கை வைங்க பாப்போம். வேண்டாம்ப்பா. வேண்டாம்ப்பா. கார்த்திக் வேண்டாம், அவங்கள விட்டு. அவங்கெல்லாம் போயிட்டு பசங்க. உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. வேண்டாம் கார்த்திக், வேண்டாம். வேண்டாம்யா, அவனுங்களை விட்டு. அவனுக்கு எப்படியாச்சும் போட்டும். நீ வாப்பா நம்ம வீட்டுக்கு. அம்மா சொல்றல்ல, வாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா. அம்மா சொல்றது கேளுப்பா. அண்ணன் வராண்டிங்க பாரு, அது உங்க அண்ணன் தான். அண்ணே என்ன நல்லா இருக்கியா? அண்ணா வானே வீட்டுக்குள்ள போலாம் வானே. அப்பா அண்ணன் வந்திருக்கு. உள்ள போ கார்த்தி, இது உன் வீடு. என்ன மன்னிச்சிடு கார்த்தி. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே உனக்கு திருட்டு பட்டம் கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புன. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு கார்த்தி. பாப்பா கார்த்தி எப்படி இருக்க? நீங்களாவது சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இத்தனை நாளும் கார்த்திகை என் புள்ளையா ஒரு நிமிஷம் கூட நினைச்சது இல்லைங்க. ஆனா இப்ப சொல்றேன், கார்த்திக் தான் என் புள்ள. இன்னைக்கு மானத்தை காப்பாத்திட்டா என் புள்ள. ஆளை இடிச்சு போட்டீங்க. டேய் உள்ள வாடா கார்த்தி. பார்த்து உள்ள கூட்டி போடி. ஹாய். என்னடி டிஸ்கஷன்? இந்த சிட்டிக்குள்ள எங்க பார்த்தாலும் திருடுங்க தொல்லை. ஸோ பப்ளிக் கிட்ட விழிப்புணர்வு வரதுக்காக நம்ம கிளப்ல ஒரு டாக் ஷோ பண்றாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த டாக் ஷோல ஒன்லி ஜென்ஸ் தானா? ஏன் அப்படி சொல்றாங்க தெரியல. இனிமே லேடிஸ் எந்த ஒரு டாக் ஷோவும் பண்ணக்கூடாதான். ஏன் மேடம், என்ன ஆச்சு? வணக்கம் மேடம். எஸ், யார் நீங்க? என் பேர் கார்த்தி. நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன். 25,000 செக் கொடுக்கணும். நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசம் மாசம் டொனேட் பண்றோம். எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என் மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஷோ பண்றது, டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுலாம் பொண்ணுங்களை அனுப்பாதீங்க. குறிப்பா நம்ம நாட்டு பொண்ணுங்கள்லாம் எந்த விஷயத்துக்காகவும் மற்றவங்ககிட்ட கையேந்தது முறையே கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? நான் லவ் பண்ற பொண்ணு பேர் சோனா. அவ இந்த கிளப்ல தான் சர்வீஸ் பண்றா. அவ சர்வீஸ் பண்ணட்டும், சமூக சேவை செய்யட்டும், அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்றேன். சோனா மட்டும் இல்ல, எந்த ஒரு பொண்ணையும் வச்சு டொனேஷன் கலெக்ட் பண்ணாதீங்க. பணம் கொடுக்குற எல்லாருமே சர்வீஸ்க்காக கொடுக்கறது இல்ல, பொண்ணுங்க மேல இல்ல கிரேஸ்ல தான் கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்றேன். நீ 5 வருஷமா இந்த கிளப்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு பிரசிடென்ட் மாதிரியே நான் உன் கூட பழகிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் நீ கார்த்தியை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல? அவனாவே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். மேடம், அவர் யார் என்னன்னே எனக்கு தெரியாது. இங்க பாரு, கார்த்தியே வந்து அவன் பேரு, டெலிஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த காலத்து பசங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கார்த்தி என்னடானா, இந்த பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுமே யார்கிட்டயுமே கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறான். நிச்சயமா சொல்றேம்மா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மச்சான் உன் ஃபோன் அடிக்குதுடா. ஏய் ஆட வந்துடுறேன். ஹலோ கார்த்தியா? ஆமா, நான் சோனா பேசுறேன். சோனாவா? எந்த சோனா? சோனாவை லவ் பண்றேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா திரிறியே, அந்த சோனா பேசுறேன். ஹாய் சோனா, வாட் a surprise. Wow, what a unexpected your call you baby. சி, வாய் மூடு. இந்த பீட்டெல்லாம் என்கிட்ட வேணாம்.
எங்க இருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கேன். இந்த காலத்துல பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? குடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க. ஹலோ ஹலோ, நீங்க மட்டும் என்னவா? ஷூ. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பீச்ல பாக்குறோம், காந்தி சிலை கிட்ட. மச்சி என்னடா செட் ஆயிடுச்சுடா. லவ் பண்றவங்கலாம் காந்தி சிலை கிட்டயே மீட் பண்ணுங்க. ஒரு நாள் அவர் அந்த குச்சிலேயே குத்த போறாரு. எங்க தத்தடா